அன்பான இனிய பெரிய உறவுகளே, இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் கொஞ்சம் தர்க்க ரீதியான்னு சொல்லுவோம். கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சிங்கன்னா மட்டும்தான் இதில் நம்ம செயல்பட முடியும். அது என்னங்கிறது அப்படியே நான் பேச பேச நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரே பதிவாக போட்டு அதில் ஷார்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நிறைய பேர் காலையில் நீஸ் தண்ணி குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு நல்லா கரைச்சி அந்த சாப்பாட்டை இறுக்கமாக புழிஞ்சிட்டு ஒரு குழம்பு நாப்பில் இருக்கிற தண்ணியை குடிப்பாங்க. சரி, அதை குடிக்கிறதுனால என்னன்னு சொன்னால் அதில் உணவு கரைஞ்சி அதனுடைய மாவுத்தன்மை இருக்கும், சரிங்களா? அதே சமயம் நீராகாரமும் இருக்கும். இது ரெண்டும் உள்ளே போகும்போதே ஒரு திக்னஸான உணவு இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி உணவாகவும் இருக்கும். வயிற்றுக்குள்ளே ரொம்ப என்ன சொல்கிறது, இரவெல்லாம் செரிமானமாகி அமிலமெல்லாம் சுரந்து அந்த வயிற்றினுடைய கபகபான்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இது இவங்க சாப்பிடுவாங்க. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணுவாங்கன்னா, 2 ஜீரக மல்லி வயலில் போட்டுக்குவாங்க, அப்படி அல்லது ஒரு சின்ன வெங்காயத்தை கடிச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, கோடு போட்ட மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி, கோடு போட்ட மாதிரி நாங்கள் நினச்சதை சாப்பிட முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் சாப்பிட்ற இடம் இன்னும் மாறலை. எத்தனை காலங்கள் யுகங்கள் மாறினாலும் சாப்பிட்ற வாய் மாறலை, அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க ஏன் முதல்ல அந்த சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டாங்க, ஏன் ஜீரகத்தை வாயில் போட்டாங்கங்கிறத முதல்ல இது நம்ம அப்படியே கன்க்ளூஷனில் போக தான் வரும், சரிங்களா? அப்போ அது சாப்பிட்டோன்னே, ஏன்னா இரவெல்லாம் அந்த உணவுகள் என்னென்னமெல்லாமோ சாப்பிட்ருப்போம். காலையிலேருந்து பொழுதா மட்டும் ரெஸ்ட் இல்லாமல். இப்போ பொழுது ஆகி 12 நாள் ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை. சிக்கன் ஆர்டர் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. என் மகளே திடீர்னு நைட்டு சாப்பிட்ணுன்னு எனக்குன்னு டம்பா, அது என்னமோ இருக்குதாம்மா, அந்த டம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவள் என்ன செய்கிறா, சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னு சொல்லி போட்டு அது என்னமோ ஒயிட் கலர் சிக்கனு அது இதுன்னெலாம் ஆர்டர் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு 2 மணி 2:30 மணி பக்கம் இருக்குது. திடீர்னு கதவை தட்டி, அம்மா இந்த மாதிரி பீஸா ஆர்டர் பண்ணிக்கிறேம்மா, வந்துருக்குது வாங்கி. எப்படி வந்தாக்கா 6 டப்பா 7 டப்பா வருது. ஏன்னா வீட்டில் 2-3 பேர் இருக்கிறோம், எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் சொல்கிறது, ஒரு சில விஷயங்களை எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அறிவுபூர்வமாக கற்றுக்கிட்டு அப்புறம் அப்படியே யாரும் வெளியில் வர்றதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குறாங்க. அது மாதிரி அப்போ அந்த தம்பாக இருக்குதுன்னு சாப்பிட்றாங்க. ஆனால் மோஸ்ட்லி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அதில் நான் என்ன சொல்கிறது, இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தையெல்லாம் பேசுறதுக்கு வரல. இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா